ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி உங்கள் கூட சூப்பரான வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுஏஇயோட கேபிட்டல் அபுதாபி, அங்கே எடுத்த வீடியோவும் அதுக்கப்புறம் மஸ்கட்டில் எடுத்த வீடியோ, அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது கூடவே சேர்ந்து ஒரு குக்கிங் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இது வந்து என் பசங்க தான் எடுத்தாங்க இந்த வீடியோ. ஏன்னா எல்லா டைம் வீடியோ நம்மளால் எடுக்க முடியலன்னு மொபைலில் வாங்கிட்டு அதுங்களே எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி ஓகேன்னு சொல்லி எடிட்டிங் பண்ணும்போது பார்த்தா நல்லா தான் இருந்தது. சரின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது ஒரு பீச் தாங்க, அபுதாபியில் இருக்கிற பீச் இது. ஈவினிங் டைமில் வந்தால் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். அதோடய சேர்த்து இப்போ வர்றது பார்த்திங்கன்னா, இது மஸ்கட்டில் எடுத்தது. அங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து மலை மேலே பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, தண்ணியே இருக்காது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய மலை. அந்த மலைக்கு மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃபுல்லாக அந்த டேட்ஸ் மரங்க. எப்படி இருந்தது தெரியுமா பார்க்குறதுக்கு, நம்ம ஊருக்கு போன மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது சவுண்டோடு கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம வில்லேஜ் ஸ்டைலெலாம் பார்த்திங்கன்னா அங்கே கூட இருக்க மஸ்கட்டில் கூட ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபார்ம் ஹவுஸு. அதான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நான் கோவக்காய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கோவக்காய் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீட்டமாகவோ இல்லை ரவுண்டாகவோ. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட. கோவக்காவும் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதனால் அப்பப்போ செஞ்சு கொடுத்தாலும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு தடவை. நம்ம எப்பொழுதுமே செய்கிறத விட யாராவது நம்ம சொல்லும் போது டிஃப்ரெண்ட்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா செய்யலாம் இல்லையா. அதுக்கு தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிள் மெத்தட். இன்னும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி நறுக்குன்னு இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா. அதனால் லேசாக ரொம்ப இல்லை, கொஞ்சமாக சேர்த்து தண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குலாம் நல்லா வற்றி வந்துடும். இப்போ அதை பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு இது அளவுக்கு போதுனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னாக்கா எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான கோவக்காய் ரெடி ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ் கூட எல்லாத்துக்கூடமே நல்லா இருக்குங்க. சிம்பிள் மெத்தட் தான் பார்த்திங்களா. வேறு எதுவுமே நான் சேர்க்கல. தக்காளி, மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள், உப்பு. ஈஸியான ஒரு கோவக்காய் சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, பீச்சு எனது அபுதாபியில் பீச் சொன்னேன் இல்லையா, அந்த இடம் தான் இது. இது சாயந்தரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இது அன்டைமில் வந்ததுனால ரஷ் இல்லை, நல்லா ஈஸியாக இருந்தது. நாங்களும் இன்னும் ஒரு 4-5 ஃபேமிலி தான் இருந்தாங்க. சாயந்தரத்தில் உட்காரது கூட இடம் இருக்காதுங்க, அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல் வியூ தெரியும், அபுதாபியோட ஃபுல் வியூ தெரியும் இந்த பீச்சில்னு பார்த்திங்கன்னா. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் இதே மாதிரி நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். யூஏயில் எடுத்தது, மஸ்கட்டில் எடுத்தது, அபுதாபியில் எடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலேருந்தும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். பிடிச்சிருக்கான்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது அங்கங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எடுத்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் சேர்த்து. அவள் ஏதோ வியூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கான்றதையும் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.